Good morning, champion. This is Professor Aswarin from Government College of Technology. I am IMT Technical Champion Shakti Alamchi. Shakti ஒரு fluid mechanics ஒரு problem கொண்டு வந்திருக்காரு. என்ன problem சொல்ல போறீங்க? Pressure drop of water in a pipe is measured by a manometer using a density of 2000 kilogram per meter cube. The difference in height of liquid in limbs is 10 centimeter when the pressure drop is 1. So வந்து pressure drop of a water pipe using a density a manometer fluid வந்து பாத்தீங்கன்னா 2000 kilogram per meter cube அப்படின்றது. அப்ப ஆர்டர் fluid அப்ப டென்சிட்டி அதிகமான fluid யூஸ் பண்றாங்க. அப்ப அதிகமானனா ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து 2. வாட்டருக்கு வந்து 1. அப்ப நமக்கு என்ன போடணும் அப்படினு பாத்தீங்கன்னா rho m வந்து 2000 கொடுத்திருக்காங்க. அது வந்து sm கண்டுபிடிச்சறோம். இப்போ நமக்கு p1 p2 rho g இது பிரஷர் ரேட் delta p by gamma p1 p2 divided by rho g equal to h into sm by s minus 1 போட்டுருக்கோம். p1 p2 தான் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? பிரஷர் டிராப். எவ்வளவு பிரஷர் டிராப்? நியூட்டன் per meter square ல கொடுத்தனால நம்ம இந்த rho g இந்த போட்டு வரோம். அதே வந்து வெறும் மீட்டர் கொடுத்தாங்கன்னா p1 p2 divided by rho g அப்படியே வெச்சுக்கலாம். இது வந்து என்னன்னா மீட்டர் இதோட யூனிட். இப்போ நமக்கு நியூட்டன் per meter square கொடுத்தனால rho g இந்த போட்டு வரோம். அப்ப 1000 into 1000 இங்க நீங்க வந்து 2000 யூஸ் பண்ண கூடாது. மேனோமெட்ரிக் வந்து இங்க ஸ்பெசிபிக் கிராவிட்டி மட்டும் வரணும். இங்க 1000 தான் யூஸ் பண்ணனும். 9.81 தான் வரணும். g h வந்து 10 cm னால பாயிண்ட் மீட்டரா மாத்தனா இருக்கு. இது இந்த sm by ss s வந்து என்னன்னா sm by s என்னன்னா மேனோமெட்ரிக் ஃப்ளூயிடுக்கு 2 வாட்டருக்கு 1 2 பை 1 அப்ப 2ல இருந்து 1 போச்சுனா 1 அப்ப பெருக்குனா 981 நியூட்டன் per meter square. இது சூப்பரான ப்ராப்ளம். திரும்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஓயாம கேக்குற ப்ராப்ளம். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏன் பிரஷர் அப்படினா உடனே பையன் பிரஷர் ஆயிடும். சரியா? அதனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எப்ப பார்த்தாலும் பிரஷரை பத்தி கேள்வி ஏன்டா அவங்க பிரஷரை பத்தி கேள்வி கேக்குறாங்க அப்படினா எழுதும்போது தான் தெரியும். பிரஷர் அப்படினா நம்ம என்ன ஆகும்? நம்ம பிரஷர் ஆயிடும். சோ அப்படி பிரஷர்னா பிரஷர்லாம் ஆக கூடாது. சிம்பிள் ஃபார்முலா மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் என்னன்னு பார்த்துட்டு அதை வந்து இது பண்ணணும். அருமையா நமக்கு பிரஷர் டிராப் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சோ பிரஷர் டிராப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு கத்து கொடுத்த சக்திக்கு நான் மனசார நன்றி சொல்றேன்.